வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோவில் ஐசிஎம்ஆர் சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அதில் இந்த அசிஸ்டண்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. அதோட டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணால் ஏஜ் லிமிட் எந்த மாதிரி இருக்கும், எக்ஸாமினேஷன் பேட்டர்ன்லாம் எந்த மாதிரி இருக்குது, அதோட ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ இங்கே November 7 அதான் இப்போ நோட்டிஃபிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆர் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட். ஸோ குரூப் பி. ஸோ லெவல் 6 லெவல் ஸ்கேலரி வரும். சரியா? ஸோ இதான் இம்பார்ட்டன்ட் டேட். சரியா? ஓப்பனிங் டேட் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ November 7 ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் December 3 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரியா? ஸோ அட்மிட் கார்டு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எக்ஸாமினேஷன் இப்போ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துட்டாங்க. January 3 இருக்கும். ஸோ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி உங்கள் அட்மிட் கார்டு டேட்டா நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். December 21 நீ கேன் டவுன்லோட் யுவர் அட்மிட் கார்டு. சரியா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ பெர்சன் வித் டிசபிலிட்டி பிடபிள்யூடி மட்டும்தான் எக்ஸம்டட். ஸோ அதர்ஸ் எல்லாத்தையுமே பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் விமன் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 1200 ரூபா ப்ளஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜ் அப்ளிகேபிள். அதே மாதிரி ஆல் அதர் கேட்டகரி அன்ரிசர்வேஷனாக இருக்கீங்க, ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1500 ப்ளஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜ் அப்ளிகேபிள். ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட் பார்த்துங்க. ஸோ ஆன்லைனில் தான் யூ டு பே. சரியா? ஸோ இதான் இம்பார்ட்டன்ட் நோட் இதான் அஃபிஷியல் அட்ரஸ் icmr.nic.in அப்படின்னா pgimr.edu.in. இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் உங்களோட அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. வேற எந்த வெப்சைட்லையுமே அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. மற்ற எல்லாமே ஃபேக்காக தான் இருக்குங்கிற டீட்டெயிலாக இம்பார்ட்டன்ட் நோட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ இதான் வேகன்சிஸ். ஸோ வேகன்சி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டோட்டல் வேகன்சி 80 இருக்கு. ஸோ அதில் 4 வேகன்சி இந்த பெர்சன் வித் டிசபிலிட்டிக்கு அலோகேட் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமைனிங் 76 வேகன்சி ஒவ்வொரு கேட்டகரி பிரித்து போட்டிருக்காங்க. சரியா? ஸோ எஸ்சிக்கு 12, எஸ்சி 6, ஓபிசி 21 வேகன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 8, அன்ரிசர்வேஷன் கேட்டகரி 33 வேகன்சி இருக்கு. ஸோ இதான் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஸோ குரூப் பி அசிஸ்டன்ட் போஸ்ட் லெவல் 6. சரியா? நீங்க பே ஸ்கேல் பாத்தீங்கன்னா பேசிக் பே 35,400 ரூபாயில இருந்து 1,12,400 ரூபாய் வரைக்கும் இருக்கும். சரியா? இதுக்கு முன்னாடி PB2 சொல்லியிருப்போம் இல்லையா, நான் 9,300ல இருந்து 34,800. இது ப்ரீவியஸ் சேலரி. இப்போ ரிவைஸ் பண்ண சேலரி இதுதான். இப்போ உள்ளது நம்மளுக்கு இதாக இருக்கு. சரியா? 35,400 தான் பேசிக். இது தவிர உங்க அலவன்ஸ், இந்த டிஏ இது எல்லாமே ஆட் ஆயிருக்கும், பாத்துக்கங்க. ஸோ ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் ஏஜ் 30 வருஷம் இருக்கலாம். சரியா? ஸோ அதுக்கு ஆல்ரெடி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்ஸ் படி ரிலாக்ஸேஷன் இருக்கும். அப்பர் ஏஜ் லிமிட்ல ஃபார் ஓபிசியா இருக்கீங்க, எஸ்சி எஸ்சியா இருக்கீங்க, இல்லை பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன்லாம் அந்த ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக உண்டு தான். சரியா? ஸோ மினிமம் இது என்ன படிச்சிருக்கோம்னா மினிமம் டிகிரி குவாலிஃபிகேஷன், எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா போதும். மினிமம் 3 இயர்ஸ் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டி. அதே மாதிரி ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர், அதாவது எம்எஸ் ஆஃபீஸ், பவர் பாயிண்ட் ஜென்ரலாக பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அதான் கொடுத்துருக்கு. ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் எதுக்காக கால்குலேட் பண்ணணும்னா நீங்கள் December 3 அந்த லாஸ்ட் டேட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்காக நீங்கள் ஏஜ் லிமிட் கால்குலேட் பண்ணி பார்த்துங்க. 30 வயசு தாண்டக்கூடாது. சரியா? ஸோ அப்பர் ஏஜ்லாம் ரிலாக்ஸேஷன் அஸ் பர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் இருக்கும். எஸ்சிஎஸ்னா 5, ஓபிசி 3 இயர்ஸ், பெர்சன் வித் டிசபிலிட்டி 10 தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம்னா இதான் அந்த வெப்சைட் icmr.nic.in அப்படின்னா pgimr.edu.in. அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அதெல்லாம் கிளிக் பண்ணிட்டு, ஸோ யூ கேன் என்டர் த யுவர் நேமு, டேட் ஆஃப் பர்த், என்ன கேட்டகரி வரீங்க, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இது எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி வந்துடும், உங்கள் மெயில் ஐடிக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி மறுபடியும் லாகின் பண்ணி உங்களோட ஃபுல் டீட்டெயில், என்ன படிச்சிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதெல்லாம் அடுத்த ஸ்டெப்பில் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் டீட்டெயிலை மட்டும் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட யூசர் ஐடி லாகின் வந்துடும். அதை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்டர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபைனலாக இப்போ பேமெண்ட்லாம் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எடிட் ஆப்ஷனே இருக்காது. ஸோ ஃபில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. சரியா? ஸோ அதே மாதிரி உங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன், அட்மிட் கார்டு, ரிசல்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஃபைனல் செலெக்ஷன் ரிசல்ட், இது எல்லாமே அவங்க வெப்சைட்டில் மட்டும்தான் போடுவாங்க. உங்களுக்கு மெயிலோ எதுவுமே தர மாட்டாங்க. சரியா? ஸோ நீங்கள் தான் போய் அந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு இப்போ டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டேட் ஞாபகம் வச்சு நம்ம தான் போய் டவுன்லோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ரிசல்ட்லாம் நம்ம தான் போய் செக் பண்ணணும். மெயிலாம் எதுவும் தனியாக வராதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட். ஸோ இது இப்போ அடுத்த என்ன இம்பார்ட்டன்ட் டேட் இப்போ November 7 அதுலேருந்து December 3 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஒன்லி த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதில் மட்டும்தான் இருக்கும். ஸோ தமிழ் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது.
ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து 80 நிமிஷம் டெஸ்ட். ஸோ 80 MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் இருக்கும். ஈச் கொஸ்டின் ஷால் பி ஆஃப் 1 மார்க். ஸோ 1 மார்க் வந்து கரெக்டான கொஸ்டின் இருக்கும். தப்பான கேள்விக்கு 0.25 நெகட்டிவ் மார்க் இருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ மினிமம் குவாலிஃபைங் வந்து 50% அன்ரிசர்வேஷன் ஓபிசி இடபிள்யூஎஸ்லாம் எடுக்கணும், 40% SC ST PWD. ஸோ ஆக்சுவலாக இது மினிமம் குவாலிஃபைங். பட் ஆனால் டாப்பில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ ஏன்னா இது வந்து குரூப் பிசி தான். ஏன்னா வந்து இன்டர்வியூலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் கெசட்டட் போஸ்ட். அதனால் டேரெக்டாக வந்து நீங்கள் ரிட்டர்னில் என்ன எக்ஸாம் எடுக்கீங்களோ அதுதான் வந்து மெயினாக இருக்கும். ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து அடுத்த லெவல் கால்ஃபர் பண்ணுறது 5 டைம்ஸ் த வேகன்சி. இப்போ 80 போஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா 5 மல்டிப்ளை பண்ணிக்குவோம். சரி, ஸோ 400 பேரை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் லிஸ்ட் ஷார்ட் லிஸ்டட் ஆகிட்டீங்கன்னா அப்படின்னா வந்து மறுபடியும் வந்து ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் அதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போதே தே வில் மென்ஷன் என்னெல்லாம் வந்து அனுப்பணுங்க டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி அப்ளை பண்ண ஆன்லைன் அப்ளிகேஷனோட பிரிண்ட் அவுட்டு, செல்ஃப் அட்டஸ்டட் மார்க் ஷீட் இதெல்லாம் இப்போ தேவையில்லை, இது வந்து அடுத்த லெவலுக்கு தான். சரியா? இப்போ வந்து நீங்கள் டேரெக்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். ஸோ நம்ம இதுக்கு வந்து இப்போ சிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை அண்டு மதுரை. ஸோ தமிழ்நாட்டில் வந்து 2 சென்டர் இருக்குது. நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ஸ்கீம் ஆஃப் டெஸ்ட்டு. ஸோ ஒன்று வந்து 20 கொஸ்டின் இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 80 கொஸ்டின் 80 மார்க். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் 20, ஜென்ரல் அவேர்னஸ் 20, ஆப்டிடியூட் 20 இருக்குது, இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து 20. ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து 80% வெயிட்டேஜ் எடுப்பாங்க. சரியா? இது 100 கிடையாது, 80% வெயிட்டேஜ். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கீங்களோ 80% கன்சிடர் பண்ணுவாங்க. இது தப்பான கொஸ்டின் சொல்லிட்டோம், 0.25 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு தப்பான கொஸ்டின். ஸோ ஸ்கில் டெஸ்ட் வேர் டெஸ்கிரைப் இந்த எசென்சியல் குவாலிஃபிகேஷன் அங்கே சொல்லியிருந்தாங்க இல்லையா, உங்களுக்கு MS ஆஃபீஸ் பவர் பாயிண்ட் அதுக்கு வந்து 20% ஆஃப் வெயிட்டேஜ் வந்து தருவாங்க. சரியா? இதில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு 80% ஆஃப் மார்க், இதில் எடுக்கிற மார்க் 80%, அது ஒரு 20% வெயிட்டேஜ் இருக்கு. ஸோ சிலபஸ் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஃபார் ரிட்டன் டெஸ்ட். இதை ஃபுல்லாக பார்த்துங்க. சரியா? ஜென்ரல் ரீசனிங், அவேர்னஸ், ஆப்டிடியூடு, இங்கிலீஷ் செக்ஷன். சப்போஸ் இப்போ ஒரே மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி டைப் கேஸஸ் வந்து என்ன பண்ணுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ராங் ஆன்சர் யார் கம்மியாக வந்து சூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அப்படி சப்போஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் 12th, அதுக்கப்புறம் 10th, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஆல்பபெட்டிக் ஆர்டர். இதான் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஒரே மார்க் வந்துச்சுன்னா. சரியா? இதான் வந்து இம்பார்ட்டன்ட் டேட். ஓப்பனிங் டேட் இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ லாஸ்ட் டேட் வந்து December 3 இதில். ஸோ அட்மிட் கார்டு வந்து December 21 நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட வேண்டியதான். 3 எக்ஸாமினேஷன். சரியா? இதோட ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். கற்போம் கற்பிப்போம். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். We will meet in the next video. Thank you.